ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா வெரிகோஸ் வெயினை ஈஸியா சரி பண்ண முடியும். உங்களுக்கு வெரிகோஸ் வெயின் இருக்கா, சன் ஹாஸ்பிட்டல் வாங்க, உங்களை கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்குறோம். இப்போ அது பெட்டரா இருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தது. எங்களுக்கு வந்து இது மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. எங்களுக்கு மருந்து மாத்திரை இல்லாம இதுல சரியாகுங்கிற ஒரு நம்பிக்கையிலாம தான் நான் வந்து வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் எப்படி அது சரியாகும் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ வந்து சரியாயிடுச்சு. அதனால கொஞ்சம் வந்து சரியான பிறகு இப்போ நம்பிக்கை கொஞ்சம். ஹாய், நான் டாக்டர் ஜெயச்சந்திரன், சன் ஹாஸ்பிட்டல் மதுரை. இந்த வீடியோல நம்ம வெரிகோஸ் வெயின் பத்தி பார்க்க போறோம். வெரிகோஸ் வெயின் நரம்பு சுருள் நோய். இரத்த நாளங்கள் பாதிக்கப்பட்டு இரத்த நாளத்துல லேசான அடைப்பு ஏற்படும் பொழுது இடுப்புல இருந்து காலுக்கு கீழே போற ரத்தம் திருப்பி மேல வரும் பொழுது ஏற்படுற பிரச்சனை தான் பொதுவா நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்றது. எப்படின்னா, நம்ம ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்குறவங்க, செக்யூரிட்டி, ஒரு டீ மாஸ்டர், புரோட்டா மாஸ்டர், போலீஸ்காரங்க, நிறைய பேர், டாக்டர்ஸ், நர்சஸ், நிறைய மில் தொழிலாளிகள், ரொம்ப நேரம் நின்று மில்ல வேலை பார்க்குறவங்க, இவங்க எல்லாருமே வெரிகோஸ் வெயினால பாதிக்கப்படுறாங்க. நாங்கள் வெரிகோஸ் வெயின் கேம்ப்லாம் ரன் பண்ணியிருக்கோம். அந்த கேம்ப்ல பார்த்தோம்னா அவங்கள பார்க்கும் பொழுது அவ்வளோ கஷ்டமா இருக்கும். வெளியில தெரியாது, ஏன்னா ஷூ போட்டிருப்பாங்க. ஷூவை கழட்டிட்டு பார்த்தோம்னா கால் வீங்கி ஃபுல்லா நிறைய வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம். ஏன்னா வெரிகோஸ் வெயின் வந்து பெயின் வேற இருக்காதா நிறைய பேஷண்ட்ஸுக்கு. அதனால வந்து அப்படியே அசால்ட்டை விட்டுருவாங்க. ரத்த கொலை எல்லாம் வந்து வீங்கி கால் பெருசா இருக்கிற மாதிரியான நிறைய ப்ராப்ளம்ஸோட தான் வருவாங்க. இந்த சேம் டைம் அவங்களுக்கு லாஸ்ட் ஸ்டேஜ்ல பெயின் சிவியரா வர ஆரம்பிக்கும். சில ஸ்டேஜஸ்ல வந்துட்டு அவங்களுக்கு புண்ணு வர ஆரம்பிக்கும். ஓப்பன் வூண்ட்ஸ், ரத்தம் திடீர்னு பீச்சி அடிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய அந்த புண்ணு வந்தா புண்ணு ஆறாது. இதுல வெரிகோஸ் வெயினோட சேர்ந்து டயபெட்டிஸ் சேர்ந்து அவங்கள ரெக்கவரி பண்றது அவ்வளவு கஷ்டமா இருக்கும். சரி, கஷ்டத்தை பத்தி மட்டும் பேசுறோம். இதை சரி பண்ண முடியுமானா கண்டிப்பா சரி பண்ண முடியும். பொதுவா வெரிகோஸ் வெயின் இருக்கு அப்படின்னா அதுக்கு சிம்பிளா எக்ஸசைஸ் பண்ணாலே அது கம்ப்ளீட்டாவே சரியாயிடும். நமக்கு பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையை பெரிய பிரச்சனையாகிறது நாம தான். ஈஸியா நம்ம அதை சரி பண்ண முடியும். எப்படின்னா, நார்மலா வெரிகோஸ் வெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எங்க போனாலும் கொடுக்க போறது ஒரு மாத்திரை இல்ல 2 மாத்திரை, ஒரு சத்து மாத்திரை, இன்னொன்னு வந்து நார்மலா வந்துட்டு வெரிகோஸ் வெயின் அந்த ரத்த ஓட்டத்தை சீராக்கிறதுக்கான மாத்திரை கொடுக்க போறாங்க. இல்ல கொஞ்சம் பெருசாகிற மாதிரி இருக்குன்னா உடனே ஆபரேஷன் பண்ணுவோம். அதுவும் இப்போ வந்து லேசர் சர்ஜரி அப்படின்னு நிறைய இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் வெரிகோஸ் வெயினை சரி பண்றதுக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ணாதான் உண்டு. நாம எக்ஸசைஸ் பண்ணாம வெரிகோஸ் வெயினை சரி பண்ண முடியவே முடியாது. ஆபரேஷன் பண்ணாலும் சரி, லேசர் சர்ஜரி பண்ணாலும் சரி, பிசியோதெரபியில சரி பண்ணாலும் சரி, எதுல மருந்து மாத்திரை எடுத்து சரி பண்ணாலும் சரி, வெரிகோஸ் வெயினை மெயின்டைன் தான் பண்ண முடியும். இப்போ நம்ம ஆபரேஷன் பண்ணிட்டு திருப்பி 6 மாசம் கழிச்சோ இல்ல 1 வருஷம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ திருப்பி நமக்கு ப்ராப்ளம் வரலாம். எங்க கிட்ட நாங்க வெரிகோஸ் வெயினுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற பேஷண்ட்டுக்கு இதை நாங்கள் சொல்லி அனுப்புவோம். சரியாயிட்டோன்னு மட்டும் நினைக்காதீங்க. எப்பயுமே டெய்லி காலையில ஒரு 5 நிமிஷம், சாயந்தரம் 5 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணுங்க. இந்த ப்ராப்ளம் நமக்கு வரவே வராது. வெரிகோஸ் வெயின் நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பேஷண்டோட பேரு ஸ்ரீனிவாசன், வயசு 51. அவரு அந்தமான்ல இருந்து வந்திருக்காரு. அந்தமான்ல இருந்து வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம்காக இந்தியாவுக்கு அவர் வந்ததுக்கு காரணம் அவரோட மிஸ்ஸஸ் வந்து ஒரு நர்ஸ். அவங்க ஜிஹெச்ல ஒர்க் பண்றவங்க. அவருக்கு வெரிகோஸ் வெயினால காலில் வலி அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு, வீக்கமும் வர ஆரம்பிச்சிருச்சு. அவரு முதல்ல கப்பல்ல வேலை பார்த்திருக்காரு. கப்பல்ல ரொம்ப நாள் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு தான் வந்துட்டு அந்த மாதிரில மளிகை கடை வச்சிருக்காரு. மளிகை கடையில் ரொம்ப நேரம் நிக்கிறது, அப்புறம் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி கப்பல்ல ரொம்ப நேரம் நின்னது எல்லாம் சேர்த்து தான் அவருக்கு இப்போ வெரிகோஸ் வெயின் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு. இங்க வந்து ஒரு வாரம் இருந்தாங்க, நல்லா சரியாயிட்டாங்க. காலில் இருந்த அந்த வீக்கம் குறைஞ்சிருச்சு, கால் கருப்பா இருந்த கலரும் மாறிடுச்சு. கொஞ்சம் எக்ஸசைசஸும் சொல்லி கொடுத்தோம். அந்த எக்ஸசைசஸையும் இந்த வீடியோல ஆட் பண்றேன் நான். பாருங்க, ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா வெரிகோஸ் வெயினை ஈஸியா சரி பண்ண முடியும். நான் முதல்ல கஷ்டம் சொன்னேன்ல, இப்ப ஈஸியா சொல்றேன். அது ரொம்ப ஈஸியா சரி பண்ண முடியும். உங்களுக்கு வெரிகோஸ் வெயின் இருக்கா, சன் ஹாஸ்பிட்டல் வாங்க, உங்களை கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ. என் பேர் வந்து ஜி ஸ்ரீனிவாசன். நாங்கள் வந்து இருக்கிறது அந்தமான்ல. இப்போ இந்த வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் எனக்கு வந்து கால் வீங்கிருச்சு, கருப்படிக்க ஆரம்பிச்சிருச்சு. கீழே நைட்ல வந்து உறங்கும் போது அப்படியே மசில்ஸ் பிடிச்சி அப்படியே இழுக்கும். அப்படி இருந்தோம். சரி, அப்போ நான் செக் பண்ணும்போது வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த வீக்கத்தை வாங்கி ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தா அவனுக்கு சரியாகலை. அப்புறம் நெட்டில் பார்க்கும்போது உங்கள் ஹாஸ்பிட்டல் சன் பிசியோதெரபி வந்துச்சு. சரி, மருந்து மாத்திரை இல்லாமல் சரி பண்ணிக்கணும்னா சரின்னு உங்கள் ஹாஸ்பிட்டல் சாய்ஸ் பண்ணி வந்தோம். வந்து இப்போ 6 நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். 6 நாளில் இப்போ வீக்கம் முன்னாடி இருந்த வீக்கம் இல்லை, குறைஞ்சிருச்சு. இந்த பிளாக்னஸும் போயிடுச்சு, வலியும் இல்லை, எல்லாம் இப்போ நல்லா இருக்கு. 6 நாள் நல்ல திருப்தியாக வந்து பண்ணியிருக்காங்க. அதான் ஒரு கால் வீங்கிட்டு காலெல்லாம் நடக்க முடியாமல் நைட்டு
வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அப்புறம் நாங்க ஜிஹெச் அங்க அண்டமான்லயே ஜிஹெச் கூட்டு போனோம். அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க சரின்னு அவங்க ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க எதுவுமே சொல்லலை ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நானா ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் சரி போய் ஸ்கேன் எடுத்து பார்ப்போம்னு பார்த்ததுக்கு தான் வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் தெரிஞ்சதுக்கப்புறம் சரி என்ன ட்ரீட்மெண்ட் அவங்க டெஃப்லோன்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. சரி எமர்ஜென்சி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணோம் நாங்கள். அதுக்கப்புறம் சரி பிள்ளைகளுக்கு எக்ஸாம் பண்ணதுக்கப்புறம் லீவ் வெக்கேஷன் வந்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணிட்டு நெட்டில் உங்கள் ஹாஸ்பிட்டல் பார்த்து சர்ச் பண்ணதுக்கப்புறம் கிடைச்சதுக்கப்புறம் நாங்கள் இங்கே சஜஸ்ட் பண்ணி அவரையும் கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேச வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்து இப்போ அது பெட்டராக இருக்குது. ட்ரீட்மெண்ட் கொடுத்தது எங்களுக்கு வந்து இது மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. எங்களுக்கு மருந்து மாத்திரை இல்லாமல் இதில் சரியாகிற ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் நான் வந்து வரும்போது இப்போ நீங்கள் பண்ண நான் full நம்பிக்கை தான் வந்தேன். நல்லா ஆயிடுச்சு. அதனால வந்து முன்னாடி கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் எப்படி அது சரியாகும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அடிக்கும்போது நான் சொன்னே அப்புறம் ஒரு கன்ஃபியூஸாக இருப்போம். அப்புறம் உங்கள்கிட்ட பேசணுமா பேசுறப்ப நீங்க சொன்னீங்க இல்லை நீங்கள் வாங்க நான் சரி பண்ணி தெரியும் சொன்னீங்க. இப்போ வந்து சரியாயிடுச்சு. அதனால கொஞ்சம் வந்து சரியான பிறகு இப்போ நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் இப்போ எக்ஸசைசஸ் நல்லா கத்துக்கிட்டீங்களா? எக்ஸசைஸ் வந்து இப்போ சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல்லையும் கொடுத்துருக்காங்க. கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க. கண்டினியூ பண்ணோம்னாக்கா நீ இந்த பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நீ நம்ம பண்ணுற வச்சு தான் இருக்கு. இனிமேல் தான் போய் தான் வீட்டில் தான் பண்ணணும். அதை எக்ஸசைஸ் பண்றதுல தான் இனிமே வந்து நமக்கு வராது. ஆமா வெரிகோஸ் வெயின் கண்டினியூ வந்து அவர் கையில தான் இருக்கு. இப்ப வெரிகோஸ் வெயின்ங்கிறது எதுவுமே அதுக்கு நிரந்தர தீர்வு கிடையாது. ஆமா எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்க தான் செய்யும். நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். வெரிகோஸ் வெயினுக்கு இந்த மெடிசன் சாப்பிட்டது பிறகு அப்புறம் அந்த வீக்கம் வத்தலே இல்லை. வத்தலாம் மறுபடியும் டாக்டர் போய் பார்த்துட்டு இருந்தோம். டாக்டர் சொல்லிட்டார் லாஸ்ட்ல நீங்க உங்களுக்கு இங்கே சரியாது, நீங்க மெயிலில் போயிட்டு லேசர் பண்ணிட்டு இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ணிங்க பார்த்துங்கன்னாரு. அப்புறம் அவர் சரின்னு சொல்ல அப்படி கைவிட்ட பிறகு அப்புறம் நாங்கள் போனோம். ஒருத்தர் சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாலும் போங்க அவர் நல்லா பண்றா அப்படின்னா போனா அவரு ஏதாவது டேப்லெட்ஸ்லாம் கொடுத்தாரு, லிக்விட்லாம் கொடுத்தாரு. அவர் டேப்லெட்ல கொஞ்சம் அரை வீக்கம் வத்திருச்சு, கொஞ்சம் லைட்டா வலி கம்மியாயிருச்சு. இப்போ இங்கே உங்கள்ட்ட வந்த பிறகு முழு வீக்கமும் வத்தி முழு வலியும் எனக்கு குறைஞ்சிருக்கு. தேங்க்யூ.